நம்மளே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் எல்லாருமே உட்காந்துருக்கும்போது அங்கே அப்போ தான் வீட்டு வாசல் முன்னாடி பாட்டி வந்து நிற்கிறாங்க. பாட்டியை பார்த்ததும் அத்தை வாங்க அத்தை அப்படின்னு விஜயா ஓடி போய் கூப்பிட்டுட்டு வரவும் செய்யும். இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே என்கிட்ட எப்போதுமே எந்த விஷயத்தையும் சொல்லணும்னு நினைப்பில்ல. யாராவது ஒருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த விஷயம் நடக்கும்போதே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுல என்னடா முத்து அப்படின்னு முத்துவையும் வீட்டில் இருக்க மற்றவங்களையுமே எங்கள் பாட்டி திட்டுறாங்க. முத்துவும் இல்லை பாட்டி, இந்த நிலைமையில எப்படி பாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது, அப்புறம் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா அப்படின்னு எங்கள் பாட்டியை பார்த்து முத்து சொல்ல, இந்த வயசான காலத்தில் நான் இனி எதுக்கடா இருக்கணும், இது மாதிரிலாம் பார்த்துட்டு என்னால் எப்படிடா வாழ முடியும்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் அழுக. அட என்னம்மா நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் யாருக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது பக்கத்தில் வந்த பாட்டியும் அண்ணாமலையை பிடிச்சிட்டு அழுகிறாங்க. அண்ணாமலை உனக்கு ஒன்றும் இல்லையப்பா அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, லேசான காயந்தான், அதான் நான் இப்போ நல்லா இருக்கல, அதான் நீங்களே பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு யார் விஷயத்த சொன்னதுன்னு சொல்ல, மீனா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு வேறு வேலையே இல்லைன்ற மாதிரி இங்கே விஜயா மீனாவை திட்ட, ஆமாம் மீனா எதுக்காக இப்போ அவங்க அம்மா வீட்டில் போயிருக்கா அப்படின்ற மாதிரி விஷயத்த கேட்குறாங்க. பாட்டி அது வந்து அப்படின்னு சொல்ல, நீ எதுவும் சொல்ல வேணாம், மீனா கிட்ட கட்டாயப்படுத்தி கேட்டதுனால தான் அவளே விஷயத்த சொன்னால், எல்லா விஷயமும் தெரிஞ்சுதாண்டா நானும் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லும்போது உடனே நிற்கிற விஜயா, அப்போது நீங்கள் உங்கள் பையனுக்காக வரல, அப்போ அந்த மீனாவை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கீங்க, அப்படி தானே அதை திரும்ப அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சாலும் சரி உங்கள் பையனுக்கு என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அப்படின்னு விஜயா பாட்டியை பார்த்து கேட்க, இங்கே பார் உன்னம் அதெல்லாம் எனக்கு யோசிக்க தோணாது, உன்னுடைய முட்டாள்தனமான மூட நம்பிக்கையை அதை உங்கூடையே வச்சுக்கோ, மற்றவங்களுக்கு அதை திணிச்சு அதை காயப்படுத்தணுன்ற அவசியத்தை நீ உங்ககிட்ட எடுத்துக்காத, அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு விஜயா அப்படின்னு சொல்ல, அத்தை என்னத்தை சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு இது மாதிரியான எந்த விஷயங்களையும் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்க, நம்பிக்கை இருக்குது, அந்த கடவுளை நம்புவேன், ஆனால் கடவுளை வச்சு பொய் சொல்லி ஏமாத்துற யாரையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்லும்போது, உங்கள் பள்ளியான மாதிரியே நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இங்கே பார் நானே எங்கள் அம்மாவும் ஒரே விஷயத்த ஒரே மாதிரி தான் யோசிப்போம், ஆனால் நீ அந்த விஷயத்தில் நீ பல விஷயங்களில் பல கோணங்களில் யோசிக்கிற ஆள், அப்படி தானே நீ சின்ன வயசில் இந்த முத்துவை பற்றி யோசிச்சிருந்தனா முத்துவை அவன் கூட வச்சுருந்துருப்பேன், ஆனால் சாமியார் அதை சொன்னார் இதை சொன்னாருன்னு மற்றவங்க சொன்னதை நம்பி முத்துவை உங்ககிட்டேருந்து பிரித்து கொண்டு போய் உட்கார வச்சேன், இப்போ வரைக்கும் அவன் உங்ககிட்ட ஒட்டாமல் இருக்கிறதுக்கு காரணமே நீ செஞ்ச வேலையால் தானே அண்ணாமலை சொல்ல, இப்போ எதுக்குங்க அதையெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இங்கே விஜயா சொல்ல, அவன் கரெக்டாக தான் சொல்கிறான் அண்ணாமலை, நீ எதுக்கும் யோசிக்காதப்பா, மீனா இந்த வீட்டுக்கு வந்துடுவா, நீ கவலைப்படாதப்பான்னு சொல்ல, பாட்டியே சொல்லிட்டாங்க நான் போய் மீனாவை கூட்டிகிட்டு வரேன்னு முத்து கிளம்ப, டே முத்து எங்கே கிளம்புற நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்ல, இங்கே பார் மீனா இந்த வீட்டுக்கு வரணும், அவள் சந்தோஷமாக இந்த வீட்டில் வந்து வாழணும், அதுதான் எனக்கும் வேணும் உனக்கும் வேணும் இங்கே அண்ணாமலைக்கும் வேணும் அப்படின்னு பாட்டி சொல்ல, அத்தை என்னத்தை இந்த வீட்டில் நான் இந்த எல்லாருக்காகவும் என் புருஷனுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் திரும்பவும் அந்த மீனாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ தான் அவள் வீட்டை விட்டு தொலைஞ்சாலே நான் நினச்சி சந்தோஷப்பட்டுருக்கேன், திரும்ப அவள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவள் உங்கள் மூலமாக இந்த வீட்டுக்கு வரலான்ற ஒரு நினைப்போடு இருக்கலாம், இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணுன்ற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே ஓடிட்டு இருக்கா என்ன அப்படின்னு சொல்ல, இங்கே பார் நீ நினைக்கிற எல்லா விஷயத்தையும் மற்றவங்க வாழ்க்கையில் திணிக்காத விஜயா அப்படின்னு பாட்டி சொல்லி திட்டுறாங்க விஜயாவை. அத்தனை என்ன சொல்ல வரேன்னு அப்படின்னு சொல்ல, நீ எதுவும் பேசாத, உன்னுடைய மூட நம்பிக்கைக்கு யாரும் பலியாகக்கூடாது, டே முத்து மீனாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பாட்டி என்ன பண்ணுறாங்க, முத்து அனுப்பிவிட கொஞ்ச நேரத்துலையே முத்து கட்டாயப்படுத்தி தான் மீனாவை இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே அங்கே நிற்கிற பாட்டி மீனாவை கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெளியே நில்லுமா அப்படின்னு சொல்ல, வெளியே நிற்கிறாங்க. எங்கள் மீனாவும் என்ன பாட்டி மீனாவை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா மீனா இதுக்கு முன்னாடி கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பாட்டி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாண்டா இந்த வீட்டில் ஒரு ஏழை, அந்த வீட்டில் அவங்க அப்பா இறந்ததுனால தான் இந்த வீட்டுக்கு வந்தானு தினம் மீனாவை காயப்படுத்தாதனால இல்லைல்ல, ஆனால் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே அவள் வரப்போகிற நேரம் ரொம்ப ரொம்ப நல்ல நேரம்டா, இந்த வீட்டுக்குள்ளே அவள் காலடி எடுத்து வைக்கிற நேரம்னு சொல்கிறத விட ஒரு பணக்காரியாக தான் இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கவே போகிறான் அப்படின்னு சொல்ல, பாட்டி அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியோடு எங்கள் பாட்டியவே பார்க்குறாங்க. ஆமாம் மீனா இந்த வீட்டில் ஒரு பணக்காரியாக தான் இனி இருக்க போகிறான், அவளை ஒரு ஏழைன்னு சொல்லி திட்டத்துக்கும் அவள் குடும்பத்தை பற்றி ஏளனமாக பேசுகிறதுக்கும் இந்த வீட்டில் இங்கே யாருக்கும் உரிமல்ல, ஏன் உனக்கும் கூட தான் முத்துவையும் பார்த்து சொல்ல, பாட்டி நான் என்னைக்கு பேச போகிறேன்னு சொல்ல, இனிமேல் அந்த மாதிரி பேச்சு இந்த வீட்டில் என்றைக்குமே வரக்கூடாதுன்னா அது மீனாவுக்கு சாதகமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கேன் அப்படின்னு இங்கே பாட்டியை சொல்ல, விஜயாவும் சரி மற்றவங்களும் சரி அதிர்ச்சியில் இங்கே பார்த்துட்டே இருக்காங்க எங்கள் பாட்டியை. என்ன சொன்ன, சாமியாடி சொன்னதுனால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு,
மீனா இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் அண்ணாமலைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு பேசினல, அந்த சாமியாடி அம்மா இன்னொரு விஷயத்தையும் சொல்லலையா? வீட்டை விட்டு வெளியே போன மீனாவுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுன்னு அந்த சாமியாடி அம்மாவால் கணிக்க முடியலையா, இல்லை சொல்ல முடியலையா அப்படின்னு கேட்கவும் செய்ய, என்னத்தை சொல்கிறீங்க, அதிர்ஷ்டமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் விஜயா, வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா மீனா. நீ நினச்ச மாதிரியும் அந்த சாமியாடி நினச்ச மாதிரியும் மீனா வீட்டில் இல்லை. ஆனால் திரும்ப இந்த வீட்டுக்கு மீனா வருவா. திரும்பி வர மீனாவுக்கு பெரிய சொத்து சோகன்னு எல்லாமே கிடைக்க போகுதுன்னு அந்த சாமியாடியால் சொல்ல முடியலையா அப்படின்னு கேட்க, விஜயாவுக்கு என்ன சொல்கிறது என்ன பேசுறதுன்னு புரியலை. அம்மா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாண்டா, ஊரில் இருக்க நிலம், ஊரில் இருக்க வீடு, அது போக கிடந்த நிலம், சாகுபடி நிலம் எல்லாத்தையும் நான் மீனா பேரில் எழுதி வச்சுட்டேன்னு சொல்ல, என்ன அம்மா சொல்கிறீங்கன்னு கேட்க, இதில் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்க, இது உங்கள் சொத்துமா, நீங்கள் சம்பாதிச்சது, அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குனது, அது எனக்கு தான் வேணும்னு என்றைக்குமே உங்ககிட்ட நான் பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிற்க மாட்டேன். அது நீங்கள் விருப்பப்பட்டு யாருக்கு கொடுக்குறதா இருந்தாலும் அதை நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயாவும் மனோஜும் அப்படியே அதிர்ச்சியில் திகச்சு போய் நிற்கிறாங்க. மீனா கையில் பாட்டி கொண்டு வந்து கொடுக்க, இப்போ உள்ள வாமான்னு சொல்லும்போது, இல்லை பாட்டி எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு மீனா சொல்லும்போது, இப்போ நான் பேசுகிறத மட்டும் நீ கேட்டால் போதும், இந்த பாட்டி மேலே உனக்கு மரியாதை இருந்தால் பாசம் இருந்தால் வாங்கிக்கிட்டு உள்ளவான்னு சொல்ல, முத்து இங்கே மீனாவை பார்க்க மீனா அதை வாங்கவும் செய்கிறாங்க. முத்துவும் மீனாவும் வீட்டுக்குள்ளே வர நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஆரத்தி எடுத்து பாட்டி உள்ளே வர வைக்கவும் செய்கிறாங்க. உள்ளே வந்த முத்துவும் மீனாவும் இங்கே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு நிற்க, இனிமேல் இந்த வீட்டில் மீனாவை எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. நீ கூட்டிகிட்டு வந்த மருமகளை விட இங்கே ஒரு மடங்கு அதிகமாகவே நான் கூட்டிகிட்டு வந்த இந்த பொண்ணு இங்கே சொத்துக்கள் அதிகமாக வச்சுருக்கா. மீனா என்றைக்குமே ஏன் வீட்டு பொண்ணு, அவளை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு இங்கே பாட்டியை சொல்கிறாங்க. என்ன மீனா, இனி இந்த வீட்டில் உன்னுடைய மரியாதைக்கு எந்த இழுக்கும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். இவளை மாதிரியான ஆட்களுக்கு சிறுபடியான ஒரு விஷயத்தை எப்படி கொடுக்கணும், இப்படி தானே கொடுத்தாகணும்னு பாட்டியும் சொல்ல, அதை கேட்ட மீனாவும், இல்லை பாட்டி, எனக்கு இந்த சொத்து பணம் நகனு இது எது மேலேயுமே ஆசை இல்லை அப்படின்னு சொல்ல, உனக்கு ஆசை இல்லாமல் இருக்கலாமா, ஆனால் உன்னை சுற்றி இருக்கவங்க உன்கிட்டேருந்து எதிர்பார்க்கறது அந்த ஒரு விஷயத்தை தானே. உனக்காக இல்லைனாலும் சில விஷயங்களை மற்றவங்களுக்காக வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்குல்ல. அப்படி இருக்கப்போ உன் தன்மானத்துக்கு ஒரு சின்ன இழுக்கு குறைவு வந்தாலும் அதை ஒரு பாட்டியை என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இதை நீ அனுபவிக்கவே இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அனுபவிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த விஷயம் உன் கூட இருக்கிறதா உனக்கு என்றைக்குமே பாதுகாப்பான ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவையும் பார்க்குறாங்க. டேய் முத்து, எழுதி கொடுத்த வீடு நிலம் பத்திரம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு சும்மா இருக்காம இதை வச்சு அடுத்து என்ன பண்ணலான்றதை பற்றி மட்டும் யோசிங்க, சரியா? விஜயை பற்றி யோசிக்காதீங்கன்னு சொல்ல, என்னத்தை நீங்கள் என்னென்னமோ வாக்கு கொடுத்தீங்க, வீட்டில் முதல் வாரிசு யாருக்கு வருதோ அவங்களுக்கு தான் அதெல்லாம் செய்வேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம், இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு மீனாவால் தான் வரப்பாகுது. நீ ஒரு சாமியாடியை நம்பின மாதிரி நானும் எனக்கு தெரிஞ்ச சாமியாரை நம்பி தான் வந்திருக்கேன். மீனாவுக்கு தான் முதல் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சாமியார் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அது நடக்க தான் போகுது விஜயா. அதுக்காக தான் அதுக்கு முன்கூட்டியே நான் கொடுத்துட்டேன். ஏன்னா இடையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்ல. இதை கேட்ட விஜயா வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. இல்லத்த, இதை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல, அது என்ன விஜயா, நீ அந்த வீட்டுக்கு வந்து சாமியாடி சொன்னதை நீ நம்பலாம், நான் ஒரு சாமியாரை பார்த்து பேசிட்டு வந்ததை நான் நம்பக்கூடாதா என்ன? இங்கே பார், அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அதில் தலையிடுறதுக்கான உரிமை இங்கே யாருக்கும் இல்லை. நான் என்னுடைய முழு மனசோட தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன். இதை கேட்குறதுக்கான உரிமை கூட இனி உனக்கு கிடையாது. இந்த வீட்டை விட்டு மீனா என்றைக்குமே போகக்கூடாது. அப்படியே போகணும்னு நினச்சாலும் விஜயா இங்கே பார்த்துக்கோ, முத்து மீனா அண்ணாமலை 3 பேரும் நான் மீனாவுக்காக எழுதி வச்ச சொத்தை அவங்க அனுபவிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டேன். இனி இருக்கிற இடத்த தேடி அவங்க வந்தாலே போதும் அப்படின்னு பாட்டியும் சொல்ல, அம்மா நீங்கள் நல்ல விஷயத்த தான் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது, இங்கே பாருடா அண்ணாமலை, இனி இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் என் காதுக்கு உடனே எட்டுறபாடி விஷயத்த சொல்லு, இல்லையா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு பாட்டி சொல்லும்போது, அதை கேட்டதும் அண்ணாமலையும் சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே முத்து, என்னை கொண்டு வந்து விடுறா அப்படின்னு சொல்ல, 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல பாட்டி அப்படின்னு சொல்ல, எனக்கும் இருக்கணும்னு ஆசை தான், அங்கே வேலை அதிகமாக இருக்கேன். சரிடா முத்து, நான் கிளம்புறேன். இங்கே உன் அப்பனை நல்லபடியாக பார்த்துக்க. இதோ இவகிட்ட மட்டும் விட்டுறாத, இவ பேசியே உன் அப்பனை இப்படி இன்னும் உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு படுக்க வச்சிருவான்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவும் அங்கே நின்றுட்டுருக்க பாட்டியும் விஜயாவை திட்டிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. இங்கே கையில் இருக்க பத்திரம், இங்கே சொத்து இது எல்லாமே இங்கே மீனாவுக்கு வந்ததை நினச்சி பதட்டப்படுறாங்க. உண்மையிலே இந்த சாமியாடி அம்மா வந்தது உண்மைதானா, சொன்னதெல்லாம் உண்மைதானா, திரும்ப இந்த மீனை வீட்டுக்குள்ளே வரதை பற்றியோ அவள் கைக்கு சொத்து கிடைக்க போகிறத பற்றியோ எதையுமே சொல்லலையே அப்படின்னு நினச்சி
என்னாச்சு, இங்கே ரொம்ப குழப்பத்துலையும் இருக்காங்க. உடனே பார்வதிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு கேட்கவும் செய்ய பார்வதி சொல்கிறாங்க, இது நாள் வரைக்கும் உன் கூட சேர்ந்து நிறைய சாமியாரை நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையிலையும் நானும் நிறைய மூட நம்பிக்கைகளில் மூழ்கி தான் கிடந்தேன். இப்போ தான் அதுலேருந்து வெளியே வரவும் செஞ்சுருக்கேன். ஆனால் விஜய், ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு, எந்த சாமியாடியே வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பொண்ணை பார்த்து குறையும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கான பரிகாரத்தை தான் சொல்வாங்க. ஆனால் பரிகாரமே இந்த வீட்டை விட்டு மீனா போகிறது தானே அந்த சாமியாடி சொல்கிறதா எனக்கும் சந்தேகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லை விஜயா, நடக்க போகிறதா நல்லதை சொல்லாமல் திரும்ப திரும்ப அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லியிருக்கானா, அது உண்மையிலேயே சாமியாடி அம்மா தானா அப்படின்றதே எனக்கு நீ சொல்லும் போது தான் சந்தேகம் வருதுன்னு பார்வதி சொல்ல விஜயாவும் அதே சந்தேகத்தோடு இருக்காங்க. அதை விட முக்கியமாக மீனாவுக்கு சொத்து கிடைச்சதை தான் இங்கே விஜயாவால் ஏற்றுக்கவே முடியலை.